ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னியோட வீடியோவில் நான் உங்ககிட்ட பேச போகிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் கரியரை சூஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு தோன்ற கேள்வி என்னென்னா, நல்ல வெல் செட்டில்டு ஆர்கனைசேஷன், அமேசான், ஆக்சென்ச்சர், இஒய் இல்லை வந்து சிஎம்ஏ இந்த மாதிரியான ரெப்யூட்டட் கம்பெனிஸில் ஜாயின் பண்ணணுமா, இல்லை வந்து ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணணுமா? இதுக்கு வந்து கரெக்டான பதில் கிடையாதுங்க. பட் த டிசிஷன் ஹேஸ் டு பி ஆன் யூ, பேஸ்ட் ஆன் வாட் யூ நீட் இன் லைஃப். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியும். ஓகே, கம்மிங் டு த டாபிக். எதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணணும்? நான் தான் சூப்பராக கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேனே, நான் வந்து எனக்கு கண்டிப்பாக இன்ஃபோசிஸில் ஆஃபர் இருக்குது, வெப்ரோவில் ஆஃபர் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நத்திங் ராங் அபவுட் இட் ஜி. எதுக்கு நீங்கள் வந்து கார்ப்பரேட்ஸில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நீங்கள் கார்ப்பரேட்ஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்காது. 9 ஹவர்ஸ் ஜாபு இல்லை 10 ஹவர்ஸ் ஜாப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அவங்க பேசியிருக்கிற சேலரியை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். செகண்ட் திங் என்னன்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் இறங்கி பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஓகே, லைக் இதுதான் உங்கள் வேலை அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். எல்லா ப்ராசஸுமே செட்டாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் இறங்கி கற்றுக்கிட்டு பண்ண வேண்டிய தேவையில்லை. யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் பீப்புள் ஹூ வில் டீச் யூ. அதை வந்து அப்படியே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். மாதம் 30ஆம் தேதியோ இல்லை 1ஆம் தேதி ஆச்சுதுன்னா கரெக்டாக சேலரி வந்துடும். என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன, நீங்கள் வந்து இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா, சேலரி பேக்கேஜ் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். லைக் அவங்களுக்குள்ளே வந்து கேன்டீன் இருக்கும், ஃபுட்டாக இருக்கட்டும். அதே மாதிரி வீட்டில் வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கும். வெரி ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வியூஸில் வந்து உங்களை டீம் அவுட்டிங் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. இது எல்லாம் தாண்டி ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் மந்த்லியோ குவார்ட்டர்லியோ they will recognize people, and அதுக்கு ஏற்ற மாதிரியான வந்து you will be getting some gift amount and all that things. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஓவர் அச்சீவ் பண்ணுறீங்க உங்கள் டார்கெட்ஸை அப்படின்னா you will be getting incentives and all that things. So this is what the benefit is of your working with a corporate. கார்ப்பரேட், அதாவது ஒரு வெல் செட்டில்டு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா, ஸ்டார்ட் அப்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் அப்ஸில் வந்து நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து போகும்போது ஹெச்ஆர்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஹெச்ஆரில் இனிஷியலாக ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஸ்லோலி அண்ட் ஸ்டடிலி உங்களுக்கு வந்து ஒரு ஐடி ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா, நீங்கள் அங்கே வந்து பக்கத்தில் டெவலப்பர் கிட்ட உட்காந்து நீங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு எனக்கு ஹெச்ஆரில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கோடிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, பீப்புள் வில் பி மோர் தென் ஹாப்பி. மேபி ஹெச்ஆரில் உங்களுக்கு பதில் ஒரு பிளேஸை எடுத்துட்டு கோடிங்கில் உங்களை மூவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக எல்லா விஷயமுமே நீங்கள் கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் என்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குது, என்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்களே கற்றுக்கலாம். ஓகே, இப்போ ஃபினான்ஸ்னால் என்ன ஃபினான்ஸ்லாம் பார்க்குறாங்க, டாக்ஸேஷன்லாம் எப்படி பார்க்குறாங்க, பிஸ்னஸ்லாம் எப்படி அக்வயர் பண்ணுறாங்க, எஸ்சிஓனா என்ன, கான்டென்ட் ரைட்டிங்னா என்ன, ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கற்றுக்கலாம் நீங்கள். ஓகே, பட் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறது இஸ் நாட் தட் ரோசி. சில விஷயங்கள் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி தெர் ஆர் சான்சஸ் உங்களுக்கு வந்து சேலரியிலேயே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மேபி உங்களுக்கு வந்து ஒரு வெல் செட்டில்டு ஆர்கனைசேஷனில் 50 லட்ச ரூபாய் பேக்கேஜ் தர்றாங்க அப்படிங்கிற மாதிரினா, மேபி இவங்க வந்து உங்களுக்கு 25-30 தான் தருவாங்க. பட் க்ரோத் இருக்கும், இங்கே லேர்னிங்ஸ் இருக்கும். சிமிலர்லி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க். ஏன்னா வந்து இப்போ தான் இவங்க ஸ்க்ராட்ச்ல இருந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தெர் வில் பி டைம் நீங்கள் வந்து 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பெருசாக எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் இருக்காது. டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து உங்களுக்கு கொடுக்குற சிடிசியை தவிர, அதை தவிர பெரிய பெனிஃபிட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆஃபீஸ்லேயே கேன்டீனாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். மோர் ஓவர், இந்த டிசிஷன் வந்து மேனேஜ்மெண்ட் எடுக்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு கேன்டீன் தர்றாங்க அப்படிங்கிறதுக்காக இது வந்து பெர்மனண்டானதாக இருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் அப்பில் சொல்ல முடியாது. மேபி தெர் இஸ் அ பாசிபிலிட்டி நாளைக்கு இந்த விஷயத்தை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடலாம்.
2 பக்கமும் ப்ராஃபிட்ஸ் இருக்குது. 2 பக்கமும் நெகட்டிவ்ஸ் இருக்குதுங்க. ஆனா, நீங்க எத சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டார்ட் அப் தாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஐ வில் டெல் யூ மை ரீசன்ஸ் எதுக்கு ஸ்டார்ட் அப் அப்படின்ட்டு. ஏன்னா, ஆஸ் ஐ டோல்ட் உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே கத்துக்க கிடைக்குங்க. ஓகே, நீங்க வந்து பெரிய ஆர்கனைசேஷன்ல போய் ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேலையோ மார்னிங் 9 to 6 நீங்க அதே தான் திரும்ப திரும்ப தட்டிக்கிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு பெருசா கத்துக்கவே கிடைக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆஸ் அ ஃப்ரெஷர் நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, கிடைக்கிற லேர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வரும். மோர் இம்பார்ட்டன்ட்லி இப்ப வொர்க் பண்ணலன்னா, எப்பங்க வொர்க் பண்ண போறீங்க? ஒரு 35 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ், ஃபேமிலி, குழந்தைங்க அப்படின்னு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா உங்களால உங்களுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது கரியர்ல. ஸோ இப்போதைக்கு ஸ்டார்ட் அப்ல வொர்க் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிசினஸ் எப்படி என்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு 35, 40 இயர்ஸ்ல நீங்க வந்து ஒரு பிசினஸ் செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும். நான் வந்து என்னோட எக்ஸாம்பிளே பேசுறேன். நான் வந்து ஒரு வெப்சைட் டெவலப்மென்ட் கம்பெனியில வொர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த கம்பெனியில நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருந்து நான் ஹெச்ஆரா தான் ஜாயின் பண்ணேன். ஆனா வந்து இன்டர்வியூஸ்ல இருந்து எல்லாமே வந்து எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து PHPல தான் வெப்சைட் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ், Joomla, Codeigniter இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் தெரியும். இல்ல வந்து இந்த ஈச் ஃப்ரேம் ஒர்க்கோட காம்ப்ளெக்ஸிட்டி என்ன? வேர்ட்பிரெஸ்னா ஏன் இவ்ளோ சிம்பிளா இருக்குது? அதுக்கப்புறம் HTML டிசைனிங்கோட ரோல் என்ன? Photoshopனா எந்த மாதிரி கிராபிக்ஸ் அவங்க டிசைன் பண்றாங்க? அதே மாதிரி லைக் Elance, Odesk அப்படிங்கிற மாதிரியான சில வெப்சைட்ஸ் மூலமா தான் அவங்க வந்து சேல்ஸ் பிட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க கஸ்டமர்ஸ். அதே மாதிரி என்ன மாதிரி SEO பண்ணுவாங்க அந்த வெப்சைட்டுக்கு சர்ச் பண்ற பீப்பிள அட்ராக்ட் பண்றதுக்கு. இந்த விஷயம் எல்லாமே கத்துக்கிட்டது நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ல தாங்க. ஸோ அதனால ஐ ஃபீல் நாளைக்கே வந்து ஒரு இடத்துக்கு நான் வந்து என் பிசினஸ் செட் பண்ணணும் அப்படின்னா, மேபி நான் ஐடி கம்பெனி செட் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு தேவையான விஷயங்கள் வந்து நான் கத்துக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் கான்டென்ட் ரைட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இல்ல ரைட் செட் ஆஃப் கான்டென்ட் ரைட்டிங்னா என்ன? SEO கீ சர்ச்னா என்ன? நான் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்றேன்னா, அதுக்கு எந்த மாதிரியான SEO பண்ணணும்னா அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள நீங்களும் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தென் கண்டிப்பா ஸ்டார்ட் அப் இஸ் த ரைட் பிளேஸ். பட் எவ்ரிபடி டசன்ட் வாண்ட் தட் இன் லைஃப். ஐ அம் ரைட். லைக் சில பேர் இருப்பாங்க, இதெல்லாம் எதுக்குங்க? நம்ம வந்து போனோமா, வேலைய பார்த்தோமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா கார்ப்பரேட்ஸ் தாங்க. மாசம் 1ஆம் தேதி ஆனா டகான்ட்டு சேலரியா இருக்கட்டும், மென்டல் பீஸோட ஒர்க் பண்றதா. அங்க பிரஷர் அப்படின்னா, வொர்க் பிரஷர் மட்டும் தான் இருக்கும். எவ்ரி ஆர்கனைசேஷன் இஸ் டிஃபரெண்ட். தேர் வில் பி பாலிடிக்ஸ், எவ்ரிதிங். பட் த ஸ்ட்ரெஸ் தட் யூ வில் பி ஃபேசிங் இன் அ ஸ்டார்ட்-அப் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் தேன் த ஸ்ட்ரெஸ் விச் வில் பி ஃபேசிங் இன் அ வெல் செட்டில்டு கார்ப்பரேட் செட்டப். ஸோ ப்ளீஸ் நீங்க வந்து உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது டிசைட் பண்ணுங்க என்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத. பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் ஆல்வேஸ் டிசைட். வில் மீட் யூ அப் வித் அ நியூ வீடியோ. அன்டில் தென் டாடா, பை பை.